அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 4/8/2025 அருமையான விசு வாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் நாள் திங்கட்கிழமை. ஆடி 18 சிறப்பாக நிறைவு பெற்று ஆடி 19ஆம் நாள் சிறப்பான ஒரு நாளாக திங்கட்கிழமை அன்று துவங்கி இருக்கிறது. திங்கட்கிழமை அன்னைக்கு சந்திரனுக்கு உகந்த நாள். இன்றைக்கி அரிசி தானம் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், கோயில்களுக்கு நைவேத்தியத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இயன்றதை செய்யுங்கள். இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி 10/8/2025 அன்று காலை 9 மணிக்கு திருப்பூர் காங்கேயம் ரோட்டில் இருக்கக்கூடிய மணிமகாலில் 1500 தூய்மை காவலர்களுக்கு உடையும் 2300 தூய்மை காவலர்களுக்கு உணவும் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இதுக்கு தமிழகத்திலிருந்து பல்வேறு தொழிலதிபர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதில் கலந்துக்கணும். இதில் நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ் எம்டி விவேக் கோயங்கா அவர் கலந்துக்கிறாரு. ஹிண்டோ திரு ரோஹித் ரமேஷ் அவர்கள் எம்டி அவர் கலந்துக்கிறாரு. நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. நீங்களும் இதில் கலந்துக்கோங்க. வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 11:33 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. காலை 9:50 வரைக்கும் அனுஷ நட்சத்திரம், அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம். காலை 7:22 வரைக்கும் பிராமியம் நாமயோகம். பிராமியம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் மிருகசீரிசம், யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மூலம், அவயோகி கேது. அதன் பின்பு மகேந்திரம் நாமயோகம். மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். காலை 11:33 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன். அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அவருடைய பிறந்த தினம். வாங்க, கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுக்கிரன் குரு மிதுனத்தில், சூரியன் புதன் கடகத்தில், கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம் பெறுகிறார். ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் உத்தரட்டாதியில் இருக்கிறார். சந்திரன் 9:50 வரைக்கும் அனுஷத்தில் இருப்பார். அதன் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆகியவர். அன்பர்களே, வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி.
6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.